சார் கலைஞர் டிவி வந்துட்டு வருமான வரித்துறைக்கு எதிராக வந்துட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. என்னதான் சார் அது? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. இந்த கலைஞர் டிவி என்பது ஒரு சவலை குழந்தை. சன் டிவிக்கு போட்டியாக தொடங்கப்பட்டது. குடும்பம் ஒன்றா சேர்ந்தவுடனே அது ஒரு சவலை குழந்தை போல் ஒதுக்கப்பட்டது. அது இன்னொன்று, அதுக்குள்ளே இண்டஸ்ட்ரியும் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் சன் டிவியில் பொங்கலுக்கு என்ன படம் போடுவாங்கன்ட்டு ஆவலாக காத்திருந்த காலங்கள் உண்டு. இது வாலி போடுறாங்களாமே பொங்கலுக்கு, தீபாவளிக்கு என்றெல்லாம் ரொம்ப ஆவலாக காத்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு விளம்பரமே இல்லாமல் பார்க்குறாங்க. சன் டிவியில் 2 மணி நேரம் படத்தை 5 மணி நேரம் ஓட்டுவான் விளம்பரத்தோட. யார் பார்க்குறது? அதனால் அந்த சாம் போயிடுச்சு, டிவியே போயிடுச்சு. டிவி இண்டஸ்ட்ரியே காலி. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நன்றாக இருந்த காலகட்டத்தில் புதுசாக டிவி ஆரம்பிச்சிருக்கோமே, வருமானம் இல்லையென்று சொல்லி அந்த 2Gயில் கொடுக்குற லஞ்சத்தை ஒயிட்டில் ஒரு 200 கோடி கொடுப்பான்ட்டு இவர்கள் வாங்கியது இன்று இவர்களுக்கு தலைவலியாக இருக்கிறது. வசமாக மாட்டிகிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்டில் 200 கோடி வந்திருக்கு. 2G குற்றப்பத்திரிகையில் சிபிஐ 2Gயின் லஞ்ச பணம் தான் இந்த 200 கோடி என்று, இதன் அடிப்படையில் தான் திருமதி கனிமொழி 6 மாதங்கள் திகார் சிறையில் இருந்தார். இவர்கள் அங்கே போய் அந்த வழக்கில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்றால், இந்த 200 கோடி ஒரு ப்ராப்பர் லோன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். என்னப்பா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கேட்டால், பாருங்கள் சார், நாங்கள் எங்கள்கிட்ட செலவு காசு இல்லைங்க, புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், துட்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டபோது, குசேகான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ற பழக்கடை வியாபாரி ஒருவர் 200 கோடியை எங்களுக்கு கொடுத்தார். அதை நாங்கள் 214 கோடி ரூபாயாக வட்டியோடு திருப்பி கொடுத்து விட்டோம் என்று இவர்கள் சொல்லி 2010ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அங்கே இதில் சார்ஜ் ஷீட்டில் கோர்ட்டில் சொல்லி விடுதலை ஆகிட்டாங்க. அந்த 200 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்குல்ல, அதுக்கு வரியை கட்டுன்றாங்க. நீ தானேப்பா சொன்ன 200 கோடி வந்திருக்கு, இன்கம் தானே இது, வரியை கட்டு. எவ்வளோ சார் அப்போனா வரி கட்ட வேண்டியிருக்கும்? அதுக்கு உண்டான 30% வச்சுங்க. 6 கார்பரேட் டேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், கட்டுங்க. சரி, கட்டலாம். கலைஞர் டிவியில் இப்போ ஏது பணம் புரியுதா? நட்டத்தில் ஓடிட்டுருக்கு. எல்லா சேனலும் நட்டத்தில் ஓடிட்டுருக்கு. இப்போ எங்கேருந்து கட்டுவேன்? சரி, யாராவது அதில் பணத்தை போடலான்னா யார் பம்ப் பண்ணுவா நீங்கள் அதில் பணத்தை? அப்படியே போட்டாலும் அந்த பணம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த 200 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அந்த 200 கோடி ரூபாயை இந்தியா சிமெண்ட்ஸு, விஜய் மல்லையா, இது மாதிரி அவசரத்துக்கு கனிமொழியை காப்பாற்றணுன்றதா இங்கே அங்கேன்னு வாங்கி திருப்பி கடன் வாங்குறாங்க. 200 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு திருப்பி இன்னொரு இடத்துலேருந்து கடன் வாங்குறாங்க. இப்போது அந்த கடனை திருப்பி கொடுத்தியான்ட்டு இன்கம் டேக்ஸ் கேட்கும். இப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா கதை வேறு. க்ளோஸ் பண்ணவும் முடியாது. ஓப்பனாக வச்சுருந்தேன்னா இவங்களுக்கு திருப்பி கொடுத்தியா, வட்டி கட்டுறியா? இந்தியா சிமெண்ட்ஸ்லேருந்து 60 கோடி வாங்கினல, வட்டி கட்டுறியா? அப்போ வட்டியும் கட்டல, அவனும் திருப்பி கேட்கலன்னா அப்போ இது கடன் இல்லையா? திருப்பி ஓப்பன் பண்ணு 2Gயை, புரியுதா? அப்பீலில் இருக்குது. ஸோ நல்லா வசமாக மாட்டியிருக்காங்க. இதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சார், எல்லா கட்சிகளுமே வந்துட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்களை போடுவாங்க. ஆனால் பாஜக ஒரு தொகுதிக்கு 3 பொறுப்பாளர்களை போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கிறதா செய்தி வந்திருக்கு சார். அந்த செய்தியிலே வேறு என்ன இருந்துச்சு? ஏன் போடுறாங்கன்னு செய்தி இருந்துச்சு இல்லை? என்ன ஏன் போடுறாங்க? ஒரு ஆளை போட்டால் நான் தான் வேட்பாளராக வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல்குவாரி, இந்த மணல் அள்ளிக்கு இருக்குமே எல்லாத்துட்டையும் போயிட்டு, நான் தான் எடுத்து எம்எல்ஏ காசை கூடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால 3 பொறுப்பாளரை போட்டால் யாருக்கிட்ட போய் கேட்ப? 3 பேர்த்திட்டையும் போனேன். ஒருத்தன் தப்பு பண்ணியா, இன்னொருத்தன் காசு கொடுக்கலன்னா மேல இடத்துல மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கு தான் சார் போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். இந்த பாடத்தை பாரதிய ஜனதா கட்சி 2024 தேர்தலில் கற்றுக்கொண்டது. ஒரு மாநிலத்தோட தேர்தல் செலவையே 100 கோடியில் முடிச்சிருவாங்க. ஒரு என்டையர் ஸ்டேட்டுக்கு 100 கோடி, பெரிய அமௌண்ட். 100 கோடி நல்ல செலவு பண்ணுவான். என்ன காரணம்னா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் தான் இந்தியாவிலேயே வாக்குக்கு பணம் கொடுக்கும் முறை இன்னும் இருக்கிறது. சரியா? ஸோ அதுபோல் பாஜக முதல் முறையாக தமிழகத்தில் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். ஒரு தொகுதிக்கு 10 கோடி. பிஜேபியிலேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்துச்சு. இது போக அந்தந்த வேட்பாளர்கள் அவங்கவுங்க பார்த்துக்கலாம். மிகவும் தாமதமாக பாஜக தலைமை உணர்ந்த ஒரு விவகாரம்தான், கோவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு மட்டும் அண்ணாமலை 200 கோடி வசூல் செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். கொடுத்தவங்க பூரா சொல்லிட்டாங்க, அடுத்து நான் MOS ஸ்டேட் மினிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே சும்மாவே ஜிஎஸ்டி ஆளுங்களை அனுப்பிச்சு நம்மளை தாலியாக இருப்பாங்க. எதுக்கு கொடுத்துருவோம், நாளைக்கு இவர் வேறு மந்திரியாக போகிறாரு, நம்ம ஒரு கவுண்டர் அமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு டெல்லி செல்வதற்கு வசதியாக இருக்க முடியும். எல்லோரும் கொடுத்துருக்காங்க. ஷாக் ஆகிட்டாங்க பாஜக தலைமை. 200 கோடியில் 3 ஸ்டேட் எலெக்ஷனை முடிச்சிருவோமே நாங்கள், இடையா 200 கோடின்றீங்க. ஸோ இப்போதும் இந்த தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறது இல்லவா? ஸோ அப்போது கொஞ்சம் இங்கிட்டு திரும்பினோன்னா வசூலை போட்டு இவங்க அமௌண்ட்டை தேத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்மக்கள் யாத்திரைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வசூல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வாட்டி அவன் வசூல் பண்ணால் நீ சொல்லு, நீ வசூல் பண்ணால் அவன் சொல்லுவான்றதுக்காக தான் 3 பேரை போடுறாங்க. 3 பேர் பங்கு பிரிச்சுக்கலாம். 3 பேர் அது நடக்காது எப்போவுமே. 3 பேர் நீ என்ன தான் ஈவனாக அமௌண்ட்டை பிரித்தாலும் ஒருத்தனுக்கு அவனுக்கு கூட போயிடுச்சு போல இருக்கு. என்ன இது பணக்காரனில் பஞ்சாயத்தில் தான் போய் முடியும். எவனாவது போட்டு கொடுத்துருவான்.
அவங்க 3 பேர் ஒத்துமையாக இருந்தால் கூட நடுவில் ஒருத்தர் போய் சொல்லுவான், என்னண்ணே அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னுவாங்க. அப்போ பஞ்சாயத்து தொடங்கும். அதனால தான் இந்த ஒரு தொகுதிக்கு 3 பொறுப்பாளர்கள்.